மீண்டும் உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தாளவாடி மலை கிராமத்தில் மட்டும் பல்வேறு வகையான மலை கிராமங்கள் இருக்கின்றன. மேலும் இந்த மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக தாளவாடிக்கு என்று தனியாக ஒரு தாலுகாவை பிரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களால் உருவாக்கப்பட்டு வருகிறது. காரணம், இந்த தாளவாடி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தேவையான சான்றிதழ்கள், அதாவது ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், வருவாய் சான்றிதழ் என இப்படி பல சான்றிதழ்கள் பெற வேண்டுமானால் அவர்கள் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்திற்கு வந்துதான் இந்த சான்றிதழ்களை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த 50 கிலோமீட்டர் தூரம் கூட பல்வேறு மலைப்பாதைகளை கொண்ட பாதையாக இருக்கிறது. பல்வேறு கொண்டை ஊசிகளை கடந்து இந்த சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்திற்கு வந்து இந்த சான்றிதழ்களை பெற வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படி அவர்கள் ஒவ்வொரு சான்றிதழ்களுக்காகவும் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போதும் சரி, அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு முறையும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நாள் முழுவதும் அதற்காக செலவழிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மேலும் அந்த மலைப்பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு விவசாய தொழிலாளர்களாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி சான்றிதழோ அல்லது ஒரு ஜாதி சான்றிதழோ வாங்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதும் பின்னர் மேலே போய்விட்டு வருவதும் என பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். மேலும் இந்த மலைப்பாதையை அவர்கள் கடந்து வரும் பொழுது பல்வேறு வன விலங்குகளின் தாக்குதல்களும் இருக்கிறது. சில நேரங்களில் மலைப்பாதையில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் பழுதாகிவிட்டால் மேலும் அவர்கள் கீழே போகக்கூடிய தூரம் என்பதும் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்களுக்கு தாளவாடிக்கென தனியாக ஒரு தாலுகா பிரித்து தரும் பொழுது அவர்களுக்கான சேவைகள் மற்றும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தாளவாடியை தனி தாலுகாவாக பிரித்து அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த பல ஆண்டுகளாக அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு பரிதாப நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் இந்த தாளவாடி கிராமத்தை, இந்த தாளவாடி பகுதியில் ஒரு தனி தாலுகாவாக அறிவிக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதே நேரத்தில் இவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அருகில் உள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. மலைகள் சூழ்ந்துள்ள இப்பகுதி மக்கள் விவசாய தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது தாளவாடி கிராமம். சத்தியமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட இப்பகுதியில் மட்டும் வனப்பகுதியை தவிர்த்து 25,000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள நிலங்கள் உள்ளன. தாளவாடி வட்டாரத்தில் மட்டும் தாளவாடி, தலமலை, ஆசனூர் மற்றும் கேர்மாளம் ஆகிய 4 வனச்சரகங்கள் உள்ளன. தொட்டகாஜனூர், தாளவாடி, சிக்ககாஜனூர், திகினாரை, கரளவாடி, பையனாபுரம், மாதகள்ளி என மொத்தம் 21 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இங்கு பழங்குடியினர், மலைவாழ் மக்கள் என மொத்தம் 65,548 பேர் வசிக்கின்றனர். இவர்கள் ஜாதி சான்று, வருமான சான்று, குடியிருப்பு சான்று, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட சான்றுகளை பெற வேண்டுமானால் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சத்தியமங்கலத்திற்கு வரவேண்டிய நிலை உள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் 27 அபாயகரமான கொண்டை ஊசி விளைவுகளை கொண்ட திம்பம் மலைப்பாதையில் கொடிய வனவிலங்குகள் நடமாடும் சாலை வழியாக சுமார் 2.5 மணி நேரம் பயணித்தால்தான் சத்தியமங்கலத்தை அடைய முடியும். அதிலும் மலைப்பாதையில் வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சான்று விண்ணப்பத்தை அளிக்க ஒரு நாள், மீண்டும் சான்று பெற ஒரு நாள் என 2 நாட்கள் செலவாவதால் அன்றாட கூலி வேலைக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். தாளவாடியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம், பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிளை, காவல் நிலையம் மற்றும் வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்கள் இருந்தாலும் மக்கள் அன்றாடம் செல்லும் வருவாய்த்துறையின் தாலுகா அலுவலகம் மட்டும் சத்தியமங்கலத்தில் உள்ளதால் பயண நேரம் வீணாவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நீண்டகால கோரிக்கையாக இருக்கும் தாளவாடி தனி தாலுகா அறிவிப்பு வெளியிடப்பட்டால் சுற்றுவட்டார மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். மேலும் வங்கி சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தாளவாடியை பிரித்து தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் நீண்டகால கனவு. இவர்களின் கனவை நனவாக்க முற்படுமா தமிழ்நாடு அரசு?
தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை இணைத்து தாளவாடியை தனி தாலுகாவாக அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த பகுதி மக்கள் பல்வேறு சான்றிதழ்களை பெற சத்தியமங்கலத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை, மலையிலிருந்து பல்வேறு கிலோமீட்டர்கள் தூரம் அவர்கள் இங்க சத்தியமங்கலம் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்திற்கு வரும்பொழுது பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். இதனால் இந்த மலைவாழ் மக்களுக்காகவே ஒரு தனி சிறப்பு சலுகை அளித்து அந்த பகுதியை சிறப்பு தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக வைத்து வருகிறார்கள். இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மக்புல் அகமது. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தியரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் முன்னாள் IAS அதிகாரி திரு சந்தானம். தற்பொழுது இந்த தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர்கள் இந்த தாளவாடியை தனியாக தாலுகா கேட்கிறதுக்கான காரணம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தாலுகாக்கள் என்று பார்த்தால் பவானி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பெருந்துறை 5 தாலுகாக்கள் இருக்கின்றன. சத்தியமங்கலம் தாலுகாவை பொறுத்தவரை பரப்பளவு என்று பார்த்தால் 2,18,570 ஹெக்டேர் பரப்பளவில் அந்த தாலுகா அமைந்திருக்கிறது. மக்கள் தொகை என்று பார்த்தால் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 3,30,452 பேர் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. தாளவாடி வனச்சரகங்கள் என்று பார்க்கும்பொழுது தாளவாடி, தலமலை, ஆசனூர், கேர்மாலம் உட்பட 4 வனச்சரகங்கள் இருக்கின்றன. தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்டு 10 ஊராட்சிகள் இருக்கின்றது. மேலும் இந்த ஒன்றியத்திற்கு உட்பட்டு 21 வருவாய் கிராமங்களும் இருக்கின்றன. மேலும் தாளவாடி வருவாய் கிராமங்கள் என்று பார்க்கும்பொழுது மலன்குழி, அருளவாடி, பனகஹள்ளி, தொட்டமுதுகரை, எரகனஹள்ளி, கெட்டவாடி, கொங்கஹள்ளி, மரூர், தொட்டகாஜனூர், தாளவாடி, சிக்ககாஜனூர், திகினாரை, கரணவாடி, வைனாபுரம், மாதஹள்ளி உட்பட 21 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன. தாளவாடி வருவாய் கிராமங்கள் மேலும் என்று பார்க்கும்பொழுது நெய்தாளபுரம், இக்கலூர், தலமலை, ஆசனூர், சிங்களூர் உட்பட வருவாய் கிராமங்கள் இந்த தாளவாடி பகுதிக்கு உட்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் என்று பார்த்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம், நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் உட்பட அலுவலகங்களும், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம், அரசு போக்குவரத்து கழக கிளை, மேலும் பல அலுவலகங்கள், காவல் நிலையம், வனத்துறையும் இந்த தாளவாடியில் அமைந்திருக்கின்றன. தற்பொழுது தாலுகா அலுவலகத்தில் பெறப்படும் சான்றிதழ், அதாவது இந்த பகுதி மக்கள் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்திற்கு சென்றுதான் ஜாதி சான்று, வருமான சான்று, குடியிருப்பு சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள், சிட்டா அடங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சான்றிதழ்களை அவர்கள் வாங்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான சான்றிதழ்களை பெற கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கும் தூரமான மலைப்பாதையில் அவர்கள் பயணம் சென்று அந்த சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்திற்கு சென்று வாங்குகிறார்கள். பல்வேறு சிரமங்களையும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதனால் தனி தாலுகா வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இது பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மக்புல் அகமது பேசலாம். மக்புல் அகமது, இப்போ இந்த தாளவாடி பகுதியில மட்டும் எத்தனை மலை கிராமங்கள் இருக்கு, அந்த தாளவாடி ஒன்றியத்துக்கு உட்பட்டு மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பாரம்பரிய தொழில் எல்லாம் என்ன? வணக்கம் ஹேமா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. மலைகள் சூழ்ந்துள்ள இப்பகுதி மக்களின் அடிப்படை தொழில்னு பார்த்தோம்னா விவசாயம். தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் உள்ள இப்பகுதி ஈரோடு மாவட்டத்தில் தனித்து விடப்பட்டுள்ளதே என்று கூறலாம். சத்தியமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட இப்பகுதியில் மட்டும் வனப்பகுதியை தவிர்த்து 25,000 ஹெக்டேர் பரப்பளவு நிலங்கள் உள்ளன. இதில் புஞ்சை நிலங்கள் 19,500 ஹெக்டேர் நிலமும், புறம்போக்கு நிலங்கள் 6,000 ஹெக்டேர் உள்ளது. அதேபோல கர்நாடக மாநிலத்தை ஒட்டியுள்ள தாளவாடி மலைப்பகுதியில் கன்னட மொழி பேசுபவர்கள் அதிகமாக உள்ளனர். இது தவிர தமிழ் மொழி பேசுபவர்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் என மொத்த மக்கள் தொகை வருவாய் கணக்கெடுப்பின்படி 65,548 உள்ளது. இதில் ஆண்கள் 32,810 பேரும், பெண்கள் 32,718 பேரும் உள்ளனர். தாளவாடி வட்டாரத்தில் மட்டும் தாளவாடி, தலமலை, ஆசனூர் மற்றும் கேர்மாலம் என 4 வனச்சரகங்கள் உள்ளன. இதில் வனத்தை நம்பி வாழும் மக்கள் அதிகம். தாளவாடி உள்வட்டத்தில் பனகஹள்ளி, தொட்டமுதுக்கரை, கட்டவாடி, கொங்கனஹள்ளி, மாதஹள்ளி, தலமலை, ஆசனூர் என மொத்தம் 21 வருவாய் கிராமங்களும்
60 குக்கிராமங்களும் இருக்கு. இங்கு வசிக்கும் மக்கள் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட சான்றுகள் பெற 80 கிலோமீட்டர் தொலைவுள்ள சத்தியமங்கலத்திற்கு வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மேலும் இது பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பல மணி நேரம் செலவு செய்து ஏகப்பட்ட சிரமத்திற்குள்ளாகி தங்களது பணிகளை எல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது குறித்து நம்மிடையே பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுறதுக்கு தொடர்ந்து பேசலாம். மக்புல் அகமது, தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களுக்கான தனி தாலுகா, அதாவது தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்டு பகுதிகளை இணைத்து தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அவர்கள் இந்த மலை கிராமங்களில் வசிப்பதால் சான்றிதழ்களை பெறுவதற்காக பல்வேறு சிரமங்களுக்கு தாங்கள் ஆளாகி இருப்பதாகவும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு சந்தானம் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தாளவாடி பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்டு தனி தாலுகா அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தனி தாலுகா அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள், நெறிமுறைகள்லாம் இருக்கு? ஒரு தாலுகா அமைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலவணும். 30 வருவாய் கிராமங்கள் இருக்கணும். 1 லட்சம் ஜனத்தொகை இருக்கணும். 2 பிற்காக்கள் இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நாம்சா இருக்கு. இந்த தாலுகா பிரிக்கிறதுங்கிறது தொடர்ச்சியா நடைபெறுகின்ற ஒரு நிர்வாக நடவடிக்கை. இன்னும் ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நம்ம ஈரோடு மாவட்டம் பிரியறதுக்கு முந்தையே சத்தியமங்கலம் தாலுகாங்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் ஆச்சு. அப்ப சத்தியமங்கலம் சப் தாலுகா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தாலுகா ஆச்சு. அதுக்காக பெருந்துறை சப் தாலுகா இருந்துச்சு. 1979 பெருந்துறை ஃபுல் 5 தாலுகா ஆச்சு. இப்ப தாலுகா பிரிக்கிறது தொடர்ச்சியா நடைபெறுகின்ற ஒரு நிர்வாக நடவடிக்கை. போன வருஷம் அசம்பிளியில மாண்பு முதல்வர்கள் ஒரு 110 விதியின் கீழ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதன்படி 15/6/2012 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்காக உயர்மட்ட நிலைக்குழு அமைச்சிருக்கிறாங்க. CRA, CLA, CLR சொல்லிட்டு வருவாய் நிர்வாக ஆணையர், நில நிர்வாக ஆணையர், நிலச்சீர்திருத்த ஆணையர் 3 பேரும் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு 4 லட்சத்து ஜனத்தொகைக்கு மேற்பட்ட தாலுகாக்கள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை பிரிக்கிறதுக்கு உண்டான பரிந்துரையை கொடுக்கணுங்கிற அந்த உயர்மட்ட குழு செயல்பட்டு கொண்டு வந்திருக்கு. அந்த உயர்மட்ட குழுவை பொறுத்த மட்டுக்கும் 25 மாவட்டங்கள்ல இருந்து 62 மாவட்டங்கள் இது போல ஜனத்தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி அந்த குழுவும் பரிந்துரை செய்து 42 தாலுகாவை பிரிக்கலாம்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறதா நம்முடைய வருவாய்த்துறையினுடைய கொள்கை குறிப்பேடு குறிப்பிட்டிருக்கு. அதையும் ஏத்துக்கிட்டு ஒரு 9 வட்டங்களையும் பிரித்தும் அரசாங்கம் ஆணையிட்டு இருக்கு. இந்த மலைவாழ் பிரதேசங்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த சமவெளி பிரதேசங்களுக்கு கொடுக்கிற அந்த நாம்ஸ் முழுக்க பொருந்தி பார்த்தோம்னா பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடும். அதனால சில அக்கேஷன்கள்ல அரசாங்கமே அதுக்குண்டான விதி தளர்வை உபயோகிச்சு தாலுகாவை உயர்த்திருக்கிறாங்க. இந்த கொல்லிமலை தாலுகாவை சென்ற ஆண்டு அந்த மாதிரி தான் தனி தாலுகா உயர்த்திருக்கிறாங்க. அதுபோல உயர்த்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காங்கிறத அரசாங்கம் பரிசீலனை பண்ணாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு சந்தானம். தற்பொழுது இந்த தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை இணைத்து தனி தாலுகாவாக அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த தாலுகா பிரிப்பது என்பது கடந்த ஆண்டு சட்டப்பேரவையிலும் இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 25 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 42 தாலுகாக்கள் பிரிக்கப்படலாம் என்கின்ற ஒரு ஆய்வுக்குழுவும் தங்களுடைய முடிவை வழங்கியிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் தொகை பெருக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்த சான்றிதழ்கள் பெறுவதற்காகவும் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் தனி தாலுகா அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல இடங்களில் இருந்தும் வருகிறது. தற்பொழுது இதை மையமாக வைத்து சென்ற ஆண்டுகளில் என்ன மாதிரியான தாலுகாக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டன, அதற்கு என்ன விதமான காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன என்பது குறித்த பல விவரங்களை பார்க்கலாம். சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை இணைத்து தனி தாலுகாவாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த தனி தாலுகா அமையும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதி வளர்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் பிரச்சினைக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய நிலை இருப்பதனால் இந்த கோரிக்கை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆண்டுகளில் வலுப்பெற்று வருகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மக்புல் அகமதிடம் பேசலாம். மக்புல் அகமது, இப்போ உங்களிடத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இந்த
தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியை தனி தாலுகாவா அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எப்போதுல இருந்து அவங்க முன்வைச்சிட்டு இருக்காங்க. இந்த தனி தாலுகா அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன? உங்களிடத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர்கிட்டயா கேள்வி. தாளவாடி பின்தங்கிய வட்டாரமாக அறிவிக்கப்பட்டு தற்போது மத்திய மாநில அரசுகள் பல்வேறு அடிப்படை திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு தாளவாடியை தனி தாலுகாவை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுறதுக்காக அப்பகுதியை சேர்ந்த ஏசுதாஸ் வந்திருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா, அதாவது உங்களுக்கு தாளவாடி தனி தாலுகாவை அறிவிக்கணும்னு நீங்க கேக்குறீங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? பல ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கையை நாங்க தாளவாடி பகுதி மக்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேசிய அளவுல 100 பின்தங்கிய வட்டாரங்களை தெரிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல தாளவாடியும் ஒண்ணு. இதை எதை காட்டுதுன்னு சொன்னா, தாளவாடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த அளவுக்கு சமுதாயத்துல ஒரு தனி தீவை போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்றதை காட்டுது. இதற்கு என்ன மாற்று வழின்னு சொன்னா, இன்று பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு அதை அருமையா செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாளவாடி தனி தாலுகா என்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்கிற நாளை தாளவாடியில் இருக்கக்கூடிய 70,000 மக்களாகிய நாங்க ஆவலோடு மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா, எல்லா துறை உயர் அதிகாரிகளும் குறைஞ்சபட்சம் வாரத்துல 2 நாளாவது தாளவாடியில தங்கி ரேஷன் கார்டு, ஜாதி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், இந்த ஓட்டுநர் உரிமை, இந்த மாதிரி எல்லா அடிப்படை காரியங்களையும் அங்கேயே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எங்களை தேவையில்லாம நாள் முழுவதும் பல நாட்கள் இதுக்காக அலகழிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மேலான உத்தரவையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நாட்கள்ல வழங்கி எங்க மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மேலும் இப்பகுதியை சேர்ந்த இம்தியாஸ் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க ஐயா. தாளவாடி பகுதியுடைய மக்கள் சுமார் ஒரு 50-60 வருஷமாக ரொம்ப கஷ்டத்தோட வருத்தத்தோட பஸ்களும் இல்லாம நாங்கள் நடந்து சுமந்து ரொம்ப ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தோட சத்தியமங்கலத்துக்கு தாலுகா ஆபீஸுக்கு வந்தால் நமக்கு அதிகாரிகள் இருந்தால் வேலை ஆகும். அதிகாரிகள் இல்லைன்னா நம்ம வேலைகள் ஆகாது. நம்ம வேலைகள் ஆகலைன்னா நமக்கு நாம் கொண்டு வர பணத்தை நமக்கு செலவுக்கும் இல்லாமல் நம்ம சாப்பாடுக்கும் இல்லாமல் நாங்க அவதிப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம கோரிக்கையை ரொம்ப நாளுடைய அரசும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இப்போ தாலுகா அறிவிக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட அறிவிக்கல. தாங்கள் தயவு செய்து தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்கிறதோ அதே போல் தாளவாடி தமிழ்நாட்டுக்கு என்பதனை மனதில் வைத்துக் கொண்டு தாளவாடி மக்களுக்கு தனி தாலுகா செஞ்சு கொடுத்து தாளவாடிகளுடைய நன்மைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி பண்ணி அன்புடன் தாளவாடி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது குறித்து நம்மிடையே பேசுறதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரமுகர் திரு ஸ்டாலின் சிவகுமார் பொதுவா 50 ஆண்டு காலமா இந்த தனி தாலுகா சொல்லி போராடிட்டு இருக்காங்க மக்கள். இதுல சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் வாங்கணும்னா அங்கிருந்து வர வேண்டியது இருக்குது. கோர்ட்டுனாலும் சத்தியமங்கலம் தாளவாடிலும் சத்தியமங்கலம் வர வேண்டியதா இருக்குது. அங்க இருக்கிற பள்ளிகள் ஒரு 25க்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளி குழந்தைகள் எதா இருந்தாலும் இங்க வர வேண்டியதா இருக்கு. அதனால இந்த கோரிக்கை மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி தாலுகா ஆகும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறேன். மேலும் இது பகுதியை சேர்ந்த கிரேசி இருக்காங்க. அவங்க கேட்போம். ஆமா, என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? ஏன் தனி தாலுகாவா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? தனி தாலுகா ஆக்கணும்னா இப்ப ரேஷன் கார்டுக்கு ஒரு பொண்ணுடைய ரேஷன் கார்டுல இருந்து வேற பேர் மாற்றம் செய்யணும்னா அந்த பேர் மாற்றத்துக்காகவும் முதல் நாள் ஒரு நாள் கொண்டு கொடுக்கணும், மறுநாள் ஒரு நாள் வாங்கணும். இதனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒண்ணுமே வாங்க முடியாது. இப்போ பட்டாவா இருக்கட்டும், பட்டா எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்க தாளவாடில இருந்து சத்திக்கு தான் வரணுங்க. அதனால எங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு அது தனி தாலுகா பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு மேலும் கொண்டு பாவப்பட்டவர் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யணும்னா அம்மா அந்த ஒரு உதவி செய்தாங்கன்னா எங்களுக்கு மிக மிக நன்றி. அம்மாவுக்கு கோடி கோடி நன்றிங்க. நன்றி. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தாலுகாவை ஒட்டியுள்ள கிராம மக்கள் வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் மக்பூல் அகமது. இந்த தாளவாடி ஒன்றியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இது பின்தங்கிய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பல
மலைவாழின மக்கள் அங்கு வசிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு சிறப்பு திட்டங்களும் நிதி உதவிகளும் அவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தாலுகாவாக அறிவிக்கும் பொழுது இன்னும் பல்வேறு விதமான சிறப்பு திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் அங்கே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தாலுகா அலுவலகம் அங்கே இல்லாமல் போன ஒரு காரணத்தினால் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு சான்றிதழ் வாங்குவதாக இருந்தாலும், அவர்களுக்கு தேவையான இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் சான்றிதழ்கள் வாங்குவதாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரம் மலை பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கு அவர்கள் ஆளாவதால் தனி தாலுகா கோரிக்கை என்கின்ற குரலாக அவர்கள் எழுப்புகிறார்கள். திரு சந்தானம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அவங்களுடைய இந்த தனி தாலுகா கோரிக்கைக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இந்த மலை பகுதியிலயும் இல்ல சமவெளி பகுதியிலயும் தனி தாலுகா அமைக்கணும்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப 2012 கொல்லிமலையை தனி தாலுகாவா அறிவிச்சாங்க. அவர்களுக்கு தேவையான அரசு கட்டிடங்களும் அங்கே கட்டித்தரப்படும் அப்படின்னு சில ஆண்டுகள் தற்காலிக கட்டிடத்திலயும் அந்த அலுவலகம் இயங்கிட்டு வந்தது. அப்போ இந்த கொல்லிமலையை செப்பரேட் தாலுகாவா பிரிச்சதற்கு அப்போ என்ன காரணம் முன்வைக்கப்பட்டது? இதுல இப்போ நம்ம கொடுத்த நாம்ஸ் படி பார்த்தா 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுங்கிறாங்க, 30 வருவாய் கிராமங்கிறாங்க. அது நம்ம தாளவாடிக்கு முழுக்க பொருந்த வாய்ப்பும் இல்லை. 4 லட்சம் பேர் ஜனத்தொகை இருக்கிற வட்டங்களை பிரிக்கிறதா நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி பார்த்தாலும் நமக்கு தாளவாடி அதில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா மலைப்பிரதேசம் சொல்லும் போது சமவெளிக்கு என்ன ஒரு ஸ்கேல்ஸ் வைக்கிறோமோ அதை அப்படியே வைக்கவும் கூடாது. நம்ம ரெண்டாவது, இது ஒரு பின்தங்கிய வட்டாரம்ங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்போனா ஸ்டேட் பேலன்ஸ் குரோத் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு மூலமா இதுக்குண்டான திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ரேஷன் கார்டுடைய புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு தாலுகா தலைமையாக வந்துருச்சு அப்படின்னா அந்த மக்களுடைய அதிகமான கோரிக்கைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு, சில எப்படி ஒரு மாவட்டத்தை பிரிச்சா அந்த மாவட்டத்தை பிரிச்ச மாவட்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு தாலுகாவை தனியா பிரிச்சு ஒரு தாலுகாவை உயர்த்துக்கும் போது ஏறக்குறைய 42 துறைகளும் இந்த தாலுகா அந்தஸ்து பெற்ற ஒரே காரணத்தால அந்த இடத்துல இயங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஜனங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு இந்த தாலுகா அப்கிரேடேஷன் ஒரு அவசியம் தான் நான் கருதுறேன். தொடர்ந்து பேசலாம் திரு சந்தானம். தற்பொழுது கால சூழலுக்கு ஏற்ப மக்கள் தொகை பெருக்கம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. இப்படி மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கு தேவையான சேவைகளையும் அந்த பகுதிகளுக்கு தேவையான வளர்ச்சியை பெறவும் தனி தாலுகாக்கள், தனி மாவட்டங்கள் பிரிப்பு என்கின்ற ஒரு கோரிக்கை பல்வேறு இடங்களிலும் இருந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை இணைத்து தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சான்றிதழ் பெறுவதற்காக பல நாட்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பெரும்பாலான ஒரு கூலி தொழிலாளிகள் அந்த பகுதியில் இருப்பதால் அவர்களுக்கான வருமானத்தை அவர்கள் இழக்க நேரிடுகிறது. இதனால் அரசு இந்த விஷயத்தில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. தற்பொழுது அந்த பகுதியை பின்தங்கிய பகுதியாக அறிவித்திருப்பதால் என்ன மாதிரியான சிறப்பு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள்? தனி தாலுகாவாக அமையும் பொழுது இன்னும் வேற என்ன திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்கலாம். சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட தாளவாடி பகுதியை தனி தாலுகாவாக அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல்கள் அந்த பகுதி மக்களிடத்தில் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தாளவாடி பகுதிக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் இனிமேல் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள். ஒரு மிக நல்ல உதாரணமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டுமானால், அவர்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெற வேண்டுமானால் தனி தாலுகா அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மக்புல் அகமதிடம் பேசலாம். மக்புல் அகமது, இப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இப்ப ஒரு ஜாதி சான்றிதழோ இல்ல ஒரு வருமான சான்றிதழோ அவங்க வாங்கணும் அப்படின்னா 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சத்தியமங்கலத்திற்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ அப்படி அவங்க போகும்பொழுது என்ன மாதிரியான சிரமங்களை அவங்க எதிர்கொள்றாங்க? இப்போ நிறைய பேர் அங்க கூலி தொழிலாளிగా இருக்கிறதுனால சத்தியமங்கலம் அலுவலகத்திற்கு போகும்பொழுது அவங்களுக்கான இழப்பு என்பது எப்படி இருக்கு? ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா எத்தனை நாட்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு? அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் எல்லாம் என்ன? ஒவ்வொருத்தருக்கிட்டே கேளுங்க. அடர்ந்த வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசிகள் கொண்ட திம்பம் மலைப்பாதையில் வனவிலங்குகள் நடமாடும்
சாலை வழியாக சுமார் 2 மணி நேரம் பயணித்தால்தான் சத்தியமங்கலத்தில் சென்றடைய முடியும். அதிலும் மலைப்பாதையில் வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதுடன் சாதாரணமாக இது நடந்துட்டு இருக்குங்க. அதே போல தாளவாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம், காவல் நிலையம் இருந்தாலும் கூட பெரிய அளவுல வர்த்தக நிறுவனங்களோ அரசின் சார்பில் தலைமை மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் எல்லாம் இல்லைங்கிறது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதனால இவங்களுக்கு தனி தாலுகாவா அறிவிச்சா மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு இப்பகுதி மக்கள் நம்புறாங்க. இது குறித்து நம்மிடையே பேசுறதுக்காக கணேஷ் இருக்காரு, இப்பகுதியை சேர்ந்த அவர்கிட்ட கேட்போம். உங்களுடைய பிரதான பிரச்சனையா நீங்க என்ன சொல்றீங்க? தாளவாடி மலைப்பகுதி 120க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கும் சத்தியமங்கலத்துக்கு தான் வரணும். சத்தியமங்கலத்துக்கு வரணும் 80 கிலோமீட்டர் வரணும். அதே மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் பார்க்கணும்னா 120 கிலோமீட்டர் போகணும். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா திம்பம் மலைப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. ஒரு விவசாயி சிட்ட அடங்கல் RSR வாங்கினா சத்தியமங்கலம் தான் வந்தாகணும். அவர் பாத்தீங்கன்னா ரோட் பிளாக் ஏற்படுறதுனால வீட்டுக்கு போய் சேர முடியாத சூழ்நிலை ஏற்படுது. வீட்டுல அவங்களோட குழந்தைங்க, அவங்க மனைவி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தாளவாடியிலிருந்து 10 மணிக்கு மேல எந்த ஒரு பேருந்தும் இல்ல குக்கிராமங்களுக்கு போறதுக்கு. இதனால அந்த விவசாயி பஸ் ஸ்டாண்ட்லயே காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எனவே தாளவாடி மலைப்பகுதி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதே போல இப்பகுதியை சேர்ந்த ரமேஷ் இருக்காரு, அவருக்கு கேட்போம். அதாவது இப்பகுதியில நீங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், கர்ப்பிணியான பெண்களுக்கு உடனே பிரசவ அங்கே நிவர்த்தி செய்ய முடியாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா 14 வருடம் ஆயிடுது. என்னுடைய மனைவி பிரசவம் இந்த பக்கம் ஆச்சு, அந்த பக்கம் அவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த உடைய அதுக்கு ஏற்பட்ட ஒண்டிகள் தேவையில்லை, மருத்துவமனைகள் தேவையில்லை, மருத்துவமனைகளும் இல்லை. எதுவும் இல்லாமல் என் மனைவியை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அன்றாட வாழ்க்கையில் நான் தோர்ந்து விட்டேன். என் மனைவி இறந்து விட்டார்கள். என் குழந்தை பிழைத்துக்கிட்டது. ஏன்னா மனைவி இறந்துகிட்டார்கள். ஏன்னா ஆம்புலன்ஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, எதுவும் இல்லாத சூழ்நிலையில் தாளவாடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இல்லாமல் போக்குவரத்தும் எந்த இதையும் இல்லைங்க எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய மக்கள் படித்துக் கொண்டு வேலை இல்லாமல் மிகவும் இன்னைக்கு ரொம்ப சூழ்நிலையில் மிகவும் கஷ்டமான தீய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தனி தாலுகாவை செய்தால் நம்முடைய தாளவாடி மக்களுக்கு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க வாழ்க்கையில தீய சிந்தனைகள் விட்டுவிட்டு நல்ல வழியில் வாழ்க்கையில் இந்த இந்தியாவில் முன்னேறுவதற்கும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால தாங்கள் தயவு செய்து எங்களுக்கு தனி தாலுகாவை செய்து தருமாறு தங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதே போல இப்பகுதியை சேர்ந்த மோகன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இந்த பகுதியில உங்களுக்கு முக்கியமான என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறேன், எதுக்காக நீங்க தனி தாலுகாவை அறிவிக்கணும்னு விரும்புறீங்க? இப்ப தாளவாடி வட்டாரம் கடல் மட்டத்துக்கு மேல 1300 மீட்டருக்கு மேல ஒரு தீவா இருக்கு. அந்த தீவு தாவாடி வட்டாரத்துடைய தலைநகரம் தாளவாடி. அந்த தாவாடி சுற்றுலா எவ்வளவுன்னா 120 கிலோமீட்டர் வருங்க. சுற்றுலா 120 கிலோமீட்டர். அந்த 120 கிலோமீட்டர்ல இருந்து சத்தியமங்கலம் அதுல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர். அப்போ ஏறக்குறைய ஒருத்தர் போயிட்டு வரணும்னா 150-160 கிலோமீட்டர் பயணிக்கணும். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு வருமான சான்று, ஜாதி சான்று, விவசாயிகளுக்கான சிட்டாடங்கள் இதெல்லாம் வாங்கணும்னா ஒரு தடவை 150 கிலோமீட்டர் பயணிச்சு அவர் இங்க சத்தியமங்கலம் தாலுகா ஆபீஸ் வந்தா அன்னைக்கு தாசில்தார் இருக்க மாட்டாரு, RI இருக்க மாட்டாரு. அந்த தொழிலாளியும் விவசாயிகள் சத்தியமங்கலத்துக்கு வரணும்னா பஸ் பேர் எடுத்து வருவாங்க. திருப்பி மறுநாள் போய் ஆகணும்னா வழி இல்ல, பஸ் காசு இல்ல, சத்தியமங்கலம் தங்கறதுக்கு உணவுக்கு காசு இல்ல. இப்படிப்பட்ட நிலைகளை தாவாடி மக்கள் குறைஞ்ச ஒரு 50,000 காரணம் அறிஞ்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய தாவாடியினுடைய மக்கள் ஜனத்தொகை 1 லட்சம் தாண்டுது. 10 பஞ்சாயத்து இருக்கு. ஆனால் ரெண்டாவது வனவிலங்குகளுடைய தொல்லையும் அங்க அதிகம். ஏன்னா தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலம் வரும்போது 27 கொண்ட ஊசி இருக்கு. அந்த 27 கொண்ட ஊசியில அதிகமான பாரங்களை ஏற்றி வண்டி ரோடு பிளாக் ஆகுது. மலையை வனத்துக்குள்ள 10 மணி நேரம் 20 மணி நேரம் மக்கள் உணவுக்கு தண்ணி இல்லாம அவதிப்பட்டு கை குழந்தைகளோட எத்தனையோ குழந்தைகளை தவிச்சு 10 மணி நேரம் 15 மணி நேரம் தான் ரோடே கிளீன் ஆகும். இந்த அவனையெல்லாம் போகணும்னா
தாளவாடியை வந்து ஒரு தனித்தாள ஆக்கணும். தாளவாடி மக்களுடைய பெரும்பாலான தொழில் வந்து விவசாயம். விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து அதே மாதிரி ஒன்று உங்களுக்கு என்ன வேணா, அரசாங்கம் அறிக்கிற அறிவிப்புல தாவாடி மலைக்கு வர்ற சலுகைகள் வந்து முழுமையா வந்து தாவாடி மக்களுக்கு வந்து சேரதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தாவாடியில் வேலை செய்யற அதிகாரிகள் வந்து வாரம் முழுவதும் இருக்கிற 2 நாள் 3 நாள் தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தவறில்ல, அவங்க வந்து கீழே அதிகாரிகள் கீழே மேல வர்றவங்க, அவங்க வந்து போதுமான பஸ் வசதியோ இல்ல வந்து அவங்களுக்கு அங்க வந்து தங்கறதுக்கான வசதியோ எதுவும் இல்லாதனால ஒரு அதிகாரி வந்து தாளவாடியில வந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டா அவர் வந்து ஈரோட்டில் இருக்காருன்னு வைங்க, அவர் ஈரோடு போய் சேர 3 மணி 11 ஆகும். திருப்பி அந்த அதிகாரி காலையில தாளவாடி வரணும்னா காலையில ஈரோட்டில் 5 மணிக்கு புறப்பட்டா தாளவாடி வந்து 11 மணிக்கு அவர் சேருவார். இதே மாதிரி அரசாங்க இந்த சுகாதார நிலையம் வந்து ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த சுகாதார நிலையத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு பிரசவமோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இதோன்னா மக்கள் வந்து உடனடியா வந்து ஒன்னா ஈரோடு வரணும், இல்லாட்டி கோயம்புத்தூர் போகணும். அதே வந்து வாகன வசதியோ ஒண்ணும் இல்ல. அந்த 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இது வந்து 108 வாகனம், ஒரு வாகனம் இருக்கு. 10 பேர் 10 பக்கம் போறப்பா அந்த ஒரு வாகனம் இங்க போகும். அதனால வந்து எத்தனையோ உயிர் சேதம் ஆகுது. இதனால வந்து தாளவாடி மக்களுடைய நலன் கருதி தமிழக அரசு தாளவாடியை தனித்தாவுக்கு அறிவிச்சா தாளவாடி மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல புது வாழ்வு கிடைக்கிறதுக்கு நாங்க நம்புறோம். வளர்ச்சி பணிகள் அதிகாரி தரப்புல எந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க? வளர்ச்சி பணிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயத்துறையில வந்து இந்த இப்ப வரப்போறது வந்து மக்காசோள ராய் சீசன். அந்த இதுல வந்து மக்களுக்கு வந்து இலவசமா அரசாங்கம் கொடுக்குதுன்னா தாவாடி மலைப்பகுதியில வந்து கொடுத்தா முழுமையா கொடுக்கணும். ஆனா வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அந்த அரசாங்கம் கொடுக்க இலவச பொருளை வந்து விதை பொருளை கொடுக்கணும்னா 100 பேருக்கு வந்து சேர்றதுல 50 பேருக்கு அவர் சேரும். அதே மாதிரிதான் எல்லா இதை எடுத்துட்டாலும் முழுசா வந்து அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து உதவி பண்ணா வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து 10 மணிக்கு அப்புறம் வந்து தாளவாடியை சுத்தி உள்ள கிராமங்கள் வந்து 120 கிலோமீட்டர் எந்த பஸ் வசதியோ எந்த இதோ இப்ப ஒரு ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவில் நர்ஸ் இருக்கிறவங்க அந்த நர்ஸ் அந்த அம்மா தேடி ஒரு பிரசவ வருதுன்னு வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் துணை சுகாதார நிலையத்துக்கு அந்த சுகாதார நிலையத்துக்கு வரும்போது அந்த அம்மா உடனே தாளவாடி சுகாதார நிலையத்துக்கு அந்த அம்மாவை கூட்டு வரனாலும் இல்ல சத்தியமாக கூட்டு வரனாலும் போதிய அளவு வந்து வாகனங்களெல்லாம் இல்ல. மேற்படி வந்து என்னன்னா தாளவாடியில வந்து தொழில்துறையில வந்து ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் இருக்கு. தொழிற்சாலைகள் கொஞ்சம் அமைஞ்சா தாவாடி மக்கள் வந்து இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட வாலிப பசங்க எல்லாம் வந்து மில்லில் போய் வேலை செஞ்சாங்க. தாளவாடியில் ஒரு தொழிற்பேட்டையா இருந்தா அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நல்ல உதவியா இருக்கும். தற்போது ஐயா கூறியது போல இப்பகுதி வந்து தொழில்துறை மற்ற துறைகளிலும் வளர்ச்சியில் வந்து பின்தங்கியுள்ளது என்று கூறியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அக்குலகமே தாளவாடி பகுதியை பொறுத்தவரை தனி தாலுகா அவர்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தாளவாடி தனி தாலுகா கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு விதமான ஒரு போராட்டங்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். திரு சந்தானம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைச்சாங்க. தனி தாலுகா வரும்பொழுது அவர்களுக்கான திட்டங்களும் சலுகைகளும் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தனி தாலுகா வந்தா 42 துறைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும்? இப்போ மக்கள் பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? ஒரு தாலுகா உயர்த்தும் போது ஒரு ஆய்வின்படி ஏறக்குறைய 25 கோடி ரூபாய் செலவு அரசாங்கத்துக்கு ஏற்படும். ஏன்னா அதுக்குரியான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணும். இப்ப தாலுகா இல்லாதட்டி புதுசா தாலுகா ஆரம்பிக்கும் போது அங்க புது அலுவலர் வர்றதோடு கூட அந்த அலுவலகங்களுக்கு வேண்டிய அரசு அலுவலர்களுக்கு தேவைப்படுகின்ற வீட்டு வசதியை பண்ணி தர வேண்டியதா இருக்கும். ஒரு தாலுகா அப்டேட் ஆச்சுனாலும் ஸ்டேட்டவே 2 தாசில்தார் போட வேண்டியதா இருக்கும். அப்ப அதுபோது எல்லா துறைகளும் 42 துறைகள் வரும்போது அவங்களுக்கு உண்டான ரெசிடென்சியல் ஹவுசஸ் போடும்போது அங்கேயே இருப்பாங்க. இப்ப நம்ம மக்கள் சொன்னாங்க, எங்க இருந்தோ வந்து போறதுக்கே நேரம் சரியா போகுது, நிறைய தூரம் வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு தாளவாடிக்கு வரதா சொல்றாங்க. அதனால அங்கேயே குடியிருக்கிற பட்சத்துல அவங்களுடைய முழு கவனமும் அந்த மக்களுடைய நலன்ல நம்ம செலுத்த முடியும் அவங்களால. ரெண்டாவது, எல்லா துறைகளும் அரசாங்கத்தில் இருந்தாலும் கூட துறைகளிலேயே வந்து ஒரு முக்கியமான துறைகளிலே ஒரு அரசாங்கத்துறைனா ஒரு அரசு துறைன்னு சொல்லக்கூடிய வருவாய்த்துறை. நேரடியா கவர்மெண்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட் அனுப்புறது,
அப்படிங்கிறது அத்தனையுமே இந்த துறைகளில் அரசன் வருவாய்த்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த வருவாய்த்துறை இங்க அமையும் போது இவங்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடியா சொல்ல முடியும். தினசரி வாழ்க்கைக்கு நமக்கு பாதிக்கப்படுகிற அம்சங்கள் இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி கொடுக்கணும், இன்னைக்கு காலையில போனோம் அங்கேயே இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் வர்றது மூலம் பல மக்கள் அந்த சத்தியமங்கலம் தாலுகாவுக்கு போறதை அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய முக்கியமான அம்சம். இன்னொன்னு, நான் உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பழங்குடி மக்கள் மிக அதிகமாக வசிக்கிற ஒரு நாடு இந்திய நாடு தான். இதுல பழங்குடி மக்கள் அதிகமா இருக்கிறது இப்போ நம்ம தாளவாடி ஏரியாவில் இருக்கு. அதனால தாளவாடி ஏரியாவில் இருக்கிற பழங்குடி மக்களுக்காக பிரத்யேகமா அமைக்கிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை வெகு விரைவில் முன்னேற்றத்துக்கு உபயோகமா இருக்கும். உதாரணமா வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு வீட்டில் எல்லாரும் இருக்கிறோம், சாப்பாடு இருக்குது, பால் இருக்குது, பெரியவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு தான் முதல்ல பாலை கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு பின்னாடி எடுத்துங்க அப்படின்வாங்க. அத மாதிரி இருக்கும்போது பழங்குடி மக்கள் தான் இருக்கிற இப்போ அரசாங்கத்தினுடைய நேரடியாக கண்காணிப்பு தேவைப்படுகின்ற அரசு உதவி மிக அத்தியாவசியம் தேவைப்படுகின்ற ஒரு இனம். அதனால அவங்களுக்கு ஒரு தனி தாலுகா கிரியேட் பண்ணணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் திரு சந்தானம். தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்களில் பல்வேறு பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமானால் அவர்களுக்கான வளர்ச்சி பணிகளும் அவர்களுக்கான திட்டங்களும் அவர்களுக்கு சரியாக போய் சேர வேண்டுமானால் இந்த தனி தாலுகா கோரிக்கை என்பது ஒரு சரியான கோரிக்கை என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டங்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன என்பது உள்ளிட்ட பல தகவல்களை பார்க்கலாம். தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. தனி தாலுகா அமையும் பொழுது அவர்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகள் அதிகரிக்கும், வங்கி சேவைகள் அதிகமாக கிடைக்கும், அவர்களுக்கான தனி திட்டங்கள், ஏனென்றால் மலைவாழ் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்தி வருகிறது. இப்படி தனி தாலுகா அமையும் பொழுது அவர்களுக்கான சிறப்பு கவனம் என்பது மக்கள் மீது செலுத்தப்பட்டு அவர்களுக்கான திட்டங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மக்புல் அகமதிடம் கேட்கலாம். மக்புல் அகமது, தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அதிகாரிகளிடத்துல இவங்க கோரிக்கை மனு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? அவங்களுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? அரசிடம் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? தாளவாடியை தனி தாலுகாவாக பிரிக்க பல முறை அரசுக்கு முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் வட்டத்தை இரண்டாக பிரித்து தாளவாடியை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டத்தை உருவாக்குதல், புதிய வட்டத்தின் எல்லையை நிர்ணயம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களுடன் முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறையினரும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கிறாங்க. மேலும் இது குறித்து நம்மிடையே பேசுறதுக்காக இப்பகுதியை சேர்ந்த ஜீவராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நம்ம தாளவாடி பகுதியில் பாத்தீங்கன்னா 10 பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த 10 பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா சரி பாதியா பாத்தீங்கன்னா பழங்குடி ஊராளி சோழக மக்கள் இருக்காங்க. கர்நாடக மக்களுமே நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்கள் இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த தாளவாடி பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 சுற்றளவு கொண்ட 10 பஞ்சாயத்தா இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வருமான சான்று இருப்பிட சான்று வாங்குறதுக்கு வரணும் கூட ஆர்ஐ பாக்குறதுக்கு 100 கிலோமீட்டர் வரணும். ஆர்ஐ பார்த்து சத்தியமங்கலம் தாலுகா ஆபீஸ் தாசில்தார் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாரு, எங்கேயோ ஈரோடு மீட்டிங் போயிருப்பாரு. அப்ப அடுத்த நாள் இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு 2வது நாளா திருப்பி வர வேண்டியதா இருக்குது. அந்த போற வழியில திம்பத்துல இருந்து பண்ணாரில இருந்து திம்ப போகணும்னா 27 கொண்டோசி வளைவுகள் இருக்குது. அந்த வளைவுல பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு லாரி ஏதோ ஒண்ணு குறுக்க நின்றுச்சுன்னா 1.5 நாள் 2 நாள் ஆகுதுங்க. அப்ப அந்த வேலை கட்டுதுங்க. ஒரு கல்லூரிக்கு ஒரு இருப்பிட சான்றுகள், ஒரு டிசி ஏதோ ஒன்று வாங்கணும்னு பெற்றோர் கூட நாம போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிக்குது. அப்ப திடீர்னு நம்ம ஒரு வேலை விஷயமா போய் ஏதோ ஒரு இன்றைக்கே நம்ம போகணும்னு கூட சரியான நேரத்தில் பஸ் ஏறி போய் பார்த்தோன்னா திம்பத்தில் 1.5 நாள் இதா கிடக்குது. அதனால நம்ம தாளவாடி பகுதி தனி தாலுகாவாக அறிவிக்கணும். அது போக தாளவாடி பகுதியில் சின்ன சின்ன மருத்துவமனைகள் இருக்குது. தலைமை மருத்துவமனைகள் பார்த்தோன்னா சுத்தமா இல்லை. அப்போ ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணணும்னா கூட சத்தியமங்கலம் வரணும், ஈரோடு, கோயம்புத்தூர் போகணுங்க. அப்ப அந்த 10 பஞ்சாயத்தில் இருக்கிற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான மக்கள் படுற அவதிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவலைக்கிடமா இருக்குது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்ட கலெக்டரை பார்க்கணும் போதுன்னா 250 கிலோமீட்டர் நாம் போய் வர வேண்டியது இருக்குது. போனாலும் கூட திரும்பி ஊருக்கு போக முடியாதுங்க. போனாலும் போற சத்தியில மறுபடியும் ஏதோ ஒரு அறையில தங்கி
போகணும்னா அதுக்கு பணம் வேணும். ஆனா நம்ம பகுதியில் மக்கள் வசதியான மக்கள் யாருமே இல்லை. ஏன்னா தாளவாடி பகுதியை பாத்தீங்கன்னா எல்லாம் மானவாரி, ஒரு சில மக்கள் பாசன வசதி செய்யற மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த தாளவாடி பகுதியை அந்த பகுதிக்கு உள்ளான தாலுகாவை அறிவிச்சதுன்னா அந்த பகுதி மக்கள் சிறப்பா இருக்கு. எல்லா சான்றுகளுக்குமே மக்கள் ஈஸியா போய் அந்த சான்றுகளை பெற்று இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இதே போல இந்த பகுதியை சேர்ந்த கன்னடர் சாந்தப்பன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க இந்த பகுதியில தாளவாடியா தாலுகாவை அறிவிக்கணும்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. பல ஆண்டுகளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. நீங்க என்ன இது குறித்து உங்களுடைய ನಮ್ಮ ತಾಳವಾಡಿ ಹಿಂದುಳಿದ ವರ್ಗದಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ವ್ಯವಸಾಯಿಗಳಿದ್ದಾರೆ. ವ್ಯವಸಾಯಿಗಳ ಮಕ್ಕಳು ಸಾಕಷ್ಟು ಎಜುಕೇಶನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಜುಕೇಶನ್ ಮಾಡೋರಿಗೆ ತಾಳವಾಡಿಲಿ +1 +2 ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೈಯರ್ ಸ್ಟಡೀಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಸತ್ಯಮಂಗಲ ಇಲ್ಲ ಈರೋಡು ಮತ್ತೆ ಕೊಯಮತ್ತೂರು ಇಷ್ಟು ಅದು ಬಿಟ್ಟು ಹೊರ ರಾಜ್ಯ ಚಾಮರಾಜನಗರ ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ಟಡೀಸ್ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ಆದಷ್ಟು ನಮಗೆ ಎಜುಕೇಶನ್ ಮಾಡೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೈಯರ್ ಸ್ಟಡೀಸ್ ಮಾಡೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಾಲೇಜ್ಗಳು ಕಟ್ಕೊಡ್ಬೇಕು. ಅದು ಹೋಗ ನೈಟ್ ಯಾವ್ದಾದ್ರು ಎಮರ್ಜೆನ್ಸಿ, ಈಗ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದಾಗ ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕರ್ಕೊಬರ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ತೀರ್ಕೊಬಿಟ್ರು ಪಾಪ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಪಟ್ರು ಅನ್ನೋದು ಅಲ್ಲಿರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಅದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಸಾಕಷ್ಟು ಗವರ್ಮೆಂಟ್ ಆಸ್ಪತ್ರೆ, ಸರ್ಕಾರಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗೆ ಸಾಕಷ್ಟು ಅನುಕೂಲ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನೊಂದು ಮತ್ತೆ ಸ್ಕೂಲು ಒಂದು ಕಾನ್ವೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇರೋ ಮಗು ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ತೀರ್ಕೊಬಿಟ್ಟು ಸಾಕಷ್ಟು ಪ್ರಚನೆಗಳಾಗಿ ಕರ್ನಾಟಕ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡು ಮಕ್ಕಳು ಎರಡು ಕಡೆಯವರು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೂ இவர் சொன்னது போல இப்பகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பகுதியில சமீபத்துல ஒரு குழந்தை பள்ளி மாணவி ஒரு ஜீப்ல அடிபட்டு உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த குழந்தைனால கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆமா மஃபுல் அகமது, இப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இந்த தனி தாலுகா கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும், அரசிடமிருந்து இன்னும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க தனி தாலுகாவா ஏன் அறிவிக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க, ஏன் இந்த தனி தாலுகா வேணும்னு கேக்குறீங்க. தாளவாடியுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 1 லட்சத்தை தாண்டி இருக்கு. அந்த மக்கள் அனைவரும் அடிப்படை வசதி, வருவாய்த்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், இல்ல மருத்துவத்துறையாகட்டும், அத்தனை துறைக்கு அவங்க சத்தியமங்கலம், ஈரோடு, கோவை தான் செல்லணும். தாளவாடி தனித்தாளுக்கு அறிவிச்சா அதுக்குண்டான தாளவாடிக்கு ஒரு தனி தாலுக்கு அந்தஸ்து வந்தா இந்த மருத்துவமனைகளாகட்டும், வருவாய்த்துறையாகட்டும் தாளவாடிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்க தாவடி மக்கள் தாவடி தனித்தாலுக்காக்குற கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை பத்தி பலமுறை பவான் சார் சட்டமன்ற உறுப்பினர் PL சுந்தரம் அவர் பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. தாவடி மக்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தொடர்ந்து பேசலாம். மஃபுல் அகமது, தாளவாடி தனி கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு விதமான குரல்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. தற்பொழுது ஈரோடு தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு கணேசமூர்த்தி. தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை ஒன்றிணைத்து தனி தாலுகாவாக அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டுகளா அந்த பகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க. இது பற்றி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை நீங்க எடுத்தீங்களா? அரசு தரப்புல இருந்து இதற்கு என்ன பதில் சொன்னாங்க? உங்களுடைய கருத்து என்ன? ஹலோ திரு கணேசமூர்த்தி. வணக்கம்மா, நான் கணேசமூர்த்தி பேசுறேம்மா. இது நீண்ட நாளைய கோரிக்கை மற்றும் அரசனுடைய கவனத்திற்கு பல முறை இது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் பல பகுதிகளில் இப்பொழுது புதிய தாலுகாக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அந்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது ஒரு முழுமையாக மலை சார்ந்த பகுதி. இப்பொழுது சத்தியமங்கலம் தான் அதனுடைய தாலுகா தலைநகரமாக இருக்கிறது.
எந்த வேலையானாலும் அரசு பணிகளானாலும் நல உதவி திட்டங்களை பெறுவதாக இருந்தாலும் அவர்கள் சத்தியமங்கலம் தாண்டித்தான் வர வேண்டியுள்ளது. அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு அது பெரும் துயரத்தையும் சில நேரங்களில் இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக இதில் கவனம் எடுத்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் அதேபோல அதற்கான போராட்டம் உங்களுக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு கணேசமூர்த்தி. திரு சந்தானம் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இந்த தாளவாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளை தனி தாலுகாவா இணைப்பதற்கு வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கு? அரசு இதுல எந்த மாதிரியான கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? சமவெளி பிரதேசத்துக்கு வைக்கிற அதே யார்ட்ஸ்டிக்கை நம்ம ஹில்லுக்கு வைக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லியிருக்கோம். சொல்லுவாங்க ரேடிக்கல் சிச்சுவேஷன்ஸ் ரிக்வயர் ரேடிக்கல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுபடி பார்த்தோம்னா இங்க இருக்கிற மக்களுடைய அசௌகரியத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டோம். இங்க இருக்கிற மக்கள்லாம் பெரிதும் மலைவாழ் மக்களா இருக்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அரசாங்கம் தன்னுடைய பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் சமூக நீதிக்கு பெயர் போன ஒரு மாநிலம் இது. இங்கதான் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களே பின்தங்கியவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் என்று பிரிச்சு அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் நம்ம முன்னுரிமை தர்றோம். அதே மாதிரி இந்த தாலுகா உயர்த்த அந்த திட்டத்திலையும் கூட இதுபோல மலைவாழ் மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறது இந்த விஷயத்துக்கு பொருத்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். தற்பொழுது சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட தாளவாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. காரணம், அந்த பகுதியில் பல்வேறு மலை கிராமங்கள் இருக்கின்றன. பல்வேறு பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது அவர்களுக்கோ தேவையான வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ் என எந்த ஒரு சான்றிதழ்களை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அவர்கள் அங்கிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்திற்கு வர வேண்டும். மலைப்பாதை கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் 27 கொண்டை ஊசி வளைவுகள் என இந்த மலைப்பாதையை கடந்து வரும்பொழுது அவர்களுக்கான சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. திடீரென்று வாகனம் பழுதாகிவிட்டால் அவர்கள் மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய வட்டங்களை பிரித்து தாலுகாவாக அறிவிக்கலாம் என்கின்ற ஒரு முன்மொழிவும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2012ஆம் ஆண்டு ராசிபுர தாலுகாவிற்கு உட்பட்ட இந்த கொல்லிமலையும் கூட தனி தாலுகாவாக அறிவிப்பு செய்யப்பட்டது. இதே ஒரு சூழ்நிலையில் இந்த தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மற்ற மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அந்த பகுதி வளர்ச்சியையும் மையமாக வைத்து தனி தாலுகாவை அமைக்கலாம். அதற்கான ஒரு பிரத்யேகமான சலுகையை தமிழக அரசு செயல்படுத்தினால் தனி தாலுகாவாக உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் மஃபுல் அகமது மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு சந்தானம் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இணையலாம்.